அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, காலையில தான் ஹால் டிக்கெட் அனௌன்ஸ்மெண்ட் டேட்டை சொல்லியிருந்தாங்க. ஸோ நாளைக்கு வந்துடும் அப்படின்னு. ஸோ நாளைக்கு வந்துடும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு என்னன்னா எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது தெரிய வந்துருச்சு. ஸோ வரக்கூடிய 9 நாள் கரெக்டாக வந்து இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா 9 நாள் தான் இருக்குது என்னோட சேர்த்தா. அதாவது காலையில் ஃபுல்லாக முடிஞ்சு நைட்டோட. ஸோ இப்படி இருக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, என்ன பண்ணா பாஸ் ஆகுறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த 9 நாள்ல கண்டிப்பா இந்த விஷயத்த தவற விட்டீங்கன்னா, உங்களுக்கு பாஸ் ஆகுறதுக்குண்டான சான்சஸ் கம்மியாயிரும். ஸோ அதனால என்னன்னா, முக்கியமா இந்த 9 நாள்ல என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எக்ஸாம்ல கொஸ்டின்லாம் எப்படி கேட்பாங்க, பேப்பர் ஒன்ல எந்த மாதிரி டைப்ஸ்லலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்றத போன வீடியோலயே சொல்லியிருந்தோம். மத்தியானம் வீடியோ லான்ச் ஆயிருக்கும். அதிலேயே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா, இந்த 9 நாள்ல இந்த விஷயத்தெல்லாம் நீங்க கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணலைன்னா பாஸ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மியாயிரும். ஸோ திருக்குறள்ல இருந்து ஆரம்பிப்போம். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லத்து அரசு. அதாவது இந்த குறளை தான் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போன பட்ஜெட் உரையில சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த குறளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கூட டைரக்டா கேட்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினை இதை கூட கேட்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திருக்குறள் சார்ந்த கொஸ்டின் தான் யூனிட் 8ல அதிகமா கேட்பாங்க. அதனால வந்து அதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த குறளை நான் எதுக்காக சொல்ல வந்தேன், இந்த 9 நாளுக்காக எதுக்காண்டி சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வம் வரும் வழிகளை உண்டாக்க வேண்டும், அதன்படி செல்வம் சேர்க்க வேண்டும், சேர்த்த செல்வத்தை காக்க வேண்டும், காத்த செல்வத்தை சரியாக செலவிட வேண்டும். ஸோ இந்த இடத்துல செல்வம் என்ற வார்த்தையெல்லாம் தூக்கிடுங்க. நீங்க படிச்ச படிப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. படிப்பு வரும் வழிகளை உண்டாக வேண்டும். ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. படிச்சதை என்ன பண்ணிருப்பீங்க, உங்க மைண்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்படி ஸ்டோர் பண்ண விஷயத்த கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், சேவிங்ஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த சேவிங்ஸ் காலம் தான் பார்த்தீங்கன்னா இந்த 9 நாள். நீங்க படிச்சதை ஃபுல்லா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ரிவிஷன். சரியா? அந்த ரிவிஷன் பண்ண காத்த செல்வத்தை சரியாக செலவிட வேண்டும். இந்த ரிவிஷன் பண்ண விஷயத்தை தான் நீங்க 29 அண்ட் 30ல எக்ஸாம்ல சரியா செலவிட போறீங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த திருக்குறளை உங்களுக்காண்டி எடுத்துட்டு வந்தேன். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இவ்வளவு நாள் நீங்க படிச்சிருப்பீங்க. படிச்சதெல்லாம் தயவு செய்து இனிமேல் படிக்கவே படிக்காது. ஏன் இனிமேல் நான் படிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் படிக்க வேணாம் அப்படின்னா புதுசா எதையும் படிக்காதீங்க. புதுசான விஷயத்த தயவு செய்து படிக்காதீங்க. இதுவரைக்கும் நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, அதை மட்டும் ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணுங்க. அதை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணுங்க. சரியா? இதுவரைக்கும் படிச்சதெல்லாம் விட்டுருங்க. இனிமேல் வந்து படிக்கவும் வேணாம். ரிவிஷன் படிச்சதை ரீகால் பண்ணி மட்டும் பாருங்க. ரிவிஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம படிச்சதை ஃபுல்லா செலவிட போறதுக்கு முன்னாடி சேர்த்து வைக்கிற ஒரு விஷயம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்லி ரிவிஷன் தாங்க. ரிவிஷன் பண்ணாம போய் நிறைய பேர் மார்க் கோட்டை விட்டவங்க நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். கடைசி நேரத்துல கண்டிப்பா ரிவிஷன் பண்ணாம போகாதீங்க. அதுவும் முக்கியமா டெக்னிக்கல். டெக்னிக்கல் ஏன்னா டெக்னிக்கல் இருக்கு, ஜிஎஸ் இருக்கு, மேக்ஸ் இருக்கு, தமிழ் இருக்கு. ஸோ இந்த 4 பேப்பரையுமே நீங்க எழுதி ஆகணும். இந்த 4 பேப்பருக்குமே இது வரைக்கும் படிச்சது போதும். இனிமேல் என்ன பண்ணீங்கன்னா ரிவிஷன் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் எல்லாத்துக்கும் சொல்றதுதான். இது எல்லாத்துக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தமிழுக்கு நம்ம போட்டிருப்போம். மேக்ஸ் ஜிஎஸ்க்கு உங்களுக்கு இந்த 2 நாள்ல உங்களுக்கு கண்டிப்பா லான்ச் பண்ணிடுவோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அந்த இதை மட்டும் நம்ம கொடுக்குற ஜிஎஸ் மேக்ஸை மட்டும் ஓரளவுக்கு பார்த்துட்டு போனீங்கன்னா, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேப்பர் 1 டெக்னிக்கலுக்கு எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு போன வீடியோலேயே போட்டிருந்தோம். ஸோ நீங்கள் படித்ததை அந்த மாதிரி டைப்ஸில் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியுதா, அந்த மாதிரி டைப்ஸில் உங்களால் ரிவிஷன் பண்ண முடியுதா அப்படின்றத பாருங்கள். அந்த வீடியோவை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தயவு செய்து பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால தான் நான் உங்களை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பாருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றது தெரியும். ஏன்னா கொஸ்டின் எடுக்க போகிறது யார், அண்ணா யூனிவர்சிட்டி. அவங்க எப்படிலாம் கொஸ்டின் எடுப்பாங்கன்றதுக்கும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டின்னு பொறுத்த வரைக்கும் டான்செட் கொஸ்டின்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அது போக டிஎன்பிசி பேட்டர்ன்றதுனால டிஎன்பிசி ஏஇ கொஸ்டின், அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜேஇ கொஸ்டின், ஆர்ஆர்பி ஜேஇ கொஸ்டின்,
இன்ஜினியரிங் சர்வீஸ் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு போங்க எப்படி கேட்டிருக்காங்க என்ன, அதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இதை மட்டும் ஜஸ்ட் பார்த்துட்டு போனீங்கன்னா இதை வச்சு உங்களால ஒரு 10 to 15 கொஸ்டின் கண்டிப்பா அடிக்க முடியும். கண்டிப்பா உங்களால அடிக்க முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்றேன். இந்த 9 நாள்ல இந்த 4 சப்ஜெக்ட் பேப்பரை பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல என்ன பண்ணுங்க, இப்போ ஜிஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 இயர்ஸ் பிளான்ஸு, யூனிட் 8, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா குப்த பேரரசு, சிந்துவெளி நாகரிகம், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டான டாபிக்ஸ்லாம் இருக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து டிஃப்ரெண்டாக கேட்குறாங்க அந்த குரூப் 4லேயே. அதுக்கும் நம்ம ஒரு வீடியோ ரெடி பண்ணிருக்கோம், அது அப்கமிங்கில் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். தமிழுக்கு பார்த்தீங்கன்னா 500 கொஸ்டின்ஸ் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை மட்டும் பாருங்க. இலக்கணத்தை முடிஞ்ச அளவுக்கு வந்து அதில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணினாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ ஓவராலாக வந்து இந்த விஷயம் தாங்க. ஸோ இந்த விஷயத்தை தயவு செய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரிவிஷன். நீங்கள் மற்ற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் ஸ்டடி மட்டும்தான். உங்களுக்கு ஒன்லி ஃபோக்கஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, வேற எதுவும் வேணாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸு, டெக்னிக்கல் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸு, யூனிட்ஸு இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகும் நிறைய இதில். இப்போ தெர்மோடைனமிக்ஸு, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸு இந்த மாதிரி மாற்றி கேட்குறப்ப டென்சிட்டின்னு வரப்போ தெர்மோடைனமிக்ஸ்லேயும் வரும், இதுலேயும் வரும். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வரும். கன்ஃபியூஷன் இல்லாமல் தெளிவாக படிச்சுக்கோங்க. அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். தயவு செய்து இதை மட்டும் பண்ணுங்க. ஈஸியா இந்த எக்ஸாமை நம்ம கிராக் பண்ணிட முடியும். ஏன்னா 2455 பணியிடங்கள், இது பெரிய வாய்ப்பு. இன்ஜினியரிங் முடிச்சவங்க, டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கங்க. இந்த ஜாப் வந்து பர்மனன்ட் டெம்பரவரிலாம் தாண்டி இதை நம்ம ஒரு அனுபவமாகவும் எடுத்துக்கணும். கிடைச்சா நமக்கு ஒரு வாய்ப்பாகவும் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த 9 நாளில் இதை மட்டும் பண்ணுங்க. நம்ம மெட்டீரியல் இந்த 9 நாளில் வாங்கலாமா வாங்க வேணாமா அப்படின்றத நான் சொல்ல போறது கிடையாது. ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நீங்கள் மேக்ஸிமம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இது வேணும்னாலும் கடைசி நேரத்தில் வாங்கி இந்த மேக்ஸிமம் நீங்கள் படிச்சீங்கன்னா ஒரே நாளில் உங்களால் பிடிச்ச முடியும். ஏன்னா 170 பேஜஸ் தான் இருக்கு. இதை படிச்சீங்கன்னா ஓரளவுக்கு ஒரே நாளில் முடிச்சிட முடியும். மெக்கானிக்கலுக்கு எம்சிக்யூ மெட்டீரியல் இருக்கு, இசிக்கு எம்சிக்யூ மெட்டீரியல் இருக்கு, சிவிலுக்கு ஸ்டடி மெட்டீரியலாக தான் இருக்கு. இதை நீங்கள் வாங்க வேணாம். இசிக்கும் மெக்கானிக்கலுக்கும் எம்சிக்யூ இருக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையும் எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு எடுத்து வச்சிருக்கோம். இதை ஒரு கிளான்ஸ் வாங்கி உங்களால் பார்க்க முடிஞ்சா தயவு செய்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டும் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் இருக்கும், எப்படிலாம் கேட்டிருக்காங்க. இதை வாங்கினாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி இருக்கிற சோர்ஸை இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை படிச்சுக்கோங்க. நம்மளோட டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் மீடியா ஃபைலில் தயவு செய்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத கூட நான் ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு காட்டிடுறேன், சரியா? ஸோ ஏன் அப்படின்னா அது நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம ஆர்எல்ஏ அகாடமி அப்படின்றதுல போய்கிட்டிங்கன்னா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இந்த இதில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னது, இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இந்த ஆர்எல்ஏ அகாடமின்னு சிம்பிள் இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸு எல்லாமே வரும். அதில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம், சரியா? எல்லா ஃபைல்ஸுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம், கொடுத்துருப்போம். எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்போம். அதனால வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம என்ன பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு யாரும் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ நம்ம கொடுத்துருவோங்க. ஆன்சர் கீ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்சர் கீ கொடுத்துருவோம். ஸோ அதனால எல்லாத்துக்குமே நம்ம இதில் என்ன பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த விஷயத்தை தயவு செய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.